நம்ம ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க சமூகம். அறுவடை காலங்களில் நம்ம நெல் களத்துல நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு குடிகளுக்கு முதல் படி நெல்லை அளந்து இந்த உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த சமூகத்திற்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இந்த சமூகத்தை அரசியல் கட்சிகள் அதிகாரத்திற்கு வருவதற்காக தந்திரமாக பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இந்த சமுதாயத்தை பல்வேறு கட்சிகளா கூறு போட்டு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் திமுகவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, பிஜேபிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இன்னைக்கு வந்திருக்கிற வெற்றி கழகத்திற்கு கூட ஒரு கூட்டம் இருக்குது. ஆனா இந்த கட்சிகள் இந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது, இந்த சமூகத்தை சார்ந்தவன் ஒருத்தர் ரத்தம் சிந்தி உயிர் விடும் போது, இந்த சமூகத்தை இந்த ஊருக்குள்ள வந்து பிரச்சனை பண்ணும் போது எந்த கட்சியும் வரமாட்டான். கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் எலும்பு துண்டை தூக்கி போட்டா கவிட்டு போய் இந்த சமுதாயத்தை பிரிச்சிருவாங்கிறது அவனுடைய நினைப்பு. இந்த சமூகத்தை எப்படி பாக்குறாங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு 36 நாளா மானாமதுரையில ஒருத்தர் வந்து போலீஸ் அடிச்சு கொன்னுட்டாங்க. கோர்ட் சொல்லிருச்சு, ஹைகோர்ட் போலீஸ் தான் அடிச்சு கொண்டுருச்சுன்னு சொல்லிருச்சு. அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கவின் ஒரு பையனை ஒரு போலீஸ்காரன் குடும்பம் சேர்ந்து கொன்னுச்சு. அந்த போலீஸ்காரையும் இன்ன வரைக்கும் கைது பண்ண முடியல. சரிங்களா? இந்த சமுதாயத்துக்கு தம்பி தீபக் பாண்டிய இடம் தான். பின்னாடி யாருக்குன்னு இன்ன வரைக்கும் சொல்லல. தம்பி முத்துமனவை கொண்டாங்க. இந்த வழக்கு இன்னும் வந்து கொண்டு வரல. புரியுதா? இந்த சமூகத்துக்கு இந்த ஊர்லயும் ஒரு உயிர் பலி நம்ம கொடுத்திருக்கிறோம். சமூகத்திற்கு ஒண்ணுனா சமூகத்துக்காரனுக்கு தான் அந்த ரத்தம் துடிக்கும். புதிய தமிழகத்தை பார்த்து அவன் என்ன சொல்லுதான், கட்சிக்காரன் என்ன சொல்லுதான், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, இந்த சமுதாயத்திற்கு ஒரு வாக்கு வங்கி கிடையாது, உங்ககிட்ட 33,000 பேர் தான் இருக்கான்னு சொல்லி ஏறத்தாழ 1 கோடி பேரு தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 10%, 23 மாவட்டங்களில் செறிவாக வாழக்கூடிய ஒரு சமூகத்தை பார்த்து, 65 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு சமூகத்தை பார்த்து ரொம்ப இழிவாக ஒரு அரசியல் கட்சி பேச முடியுது. இங்க இருக்க எந்த கட்சியும் எந்த மாவட்ட செயலாளரும் உனக்கு கொடுக்க மாட்டான். இவ்வளவு அநீதிகளை செஞ்சாலும் நீ ஓட்டு போடும்போது யாருக்கு போடுறன்னா சமுதாயத்துக்காரனை பார்த்து போட மாட்டேங்க. அதனாலதான் உங்களை பிரச்சனையை நம்ம சந்திக்கும். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டுதான் இந்த தேர்தல் வந்து எல்லாவனுக்கும் தேர்தல், ஆட்சியை பிடிக்கிற தேர்தல். நமக்கு இது ஒரு போரு. இதுல நாம தோத்தோம் அப்படின்னா சமுதாயத்தை அழிச்சிருவான். அரசியல் கட்சியில பதவி கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது, தேர்தலில் நமக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்கான். அதையெல்லாம் உடைத்துதான் புதிய தமிழகம் சார்பாக நம்முடைய அன்பு தம்பி தீபக் பாண்டியனுடைய சகோதரி தேர்தலில் நிக்காங்க. நீங்க ஓட்டு போடுறது சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க நாளைக்கு தலை நிமிர்ந்து இந்த ஊர்ல பாதுகாப்போடு பள்ளிக்கூடத்துக்கு போகணும், தொழில் செய்யணும், ஒரு அரசியல்ல முன்னுக்கு வரணும், எல்லாம் செய்யணும். அப்படின்னா சமூகத்திற்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு வேணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க போடுற ஒரு ஓட்டு இந்த சமுதாயத்தினுடைய தலைவிதியை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு. வருவான் 500 ரூபாய் கொடுப்பான், 5 வருஷத்துக்கு 1862 நாள், ஒரு நாளைக்கு 30 விசாக்கு பெறாதவங்களை 500 ரூபாய் கொடுத்து 28 விசாக்கு தான் விலை பேசான். வெறும் 28 விசாக்கு உங்களை விலை பேசிக்கிட்டு இருக்கிறான். 28 காசு உங்களால ஒரு நாளைக்கு சம்பாத்தியம் பண்ண முடியாதா? அவன் கொடுக்க 500 ரூபாய் தான் உங்களுக்கு பெருசா? அவன் அதனாலதான் 500 ரூபாய் கொடுத்தா எலும்பு துண்டுக்கு அலையிற நாய் மாதிரி நம்மளை மதிப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஓட்டு நீங்க போடுற ஓட்டு ஒண்ணு ஒரு துப்பாக்கியில இருந்து வெளியே வர்ற தோட்டாக்கு சமம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓட்டை போடுங்க. சமூகத்தினுடைய தலைவிதியை மாற்றுவதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஓட்டு போடாம அரசியல் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இந்த சமூகம் இந்த நிலையில இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே போயிடும். இங்க யாருக்கும் பாதுகாப்பெல்லாம் கிடையாது. போராடக்கூடியவன் போராடுவான், சாமானிய உழைக்கும் மக்கள் என்ன செய்வான்? புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஆழங்கப்பட்டு தான் நாங்க சொல்றோம். நீங்க ஏதோ வந்து உங்களை பார்த்து ஓட்டு போடுறதுக்காண்டி பேசணும்னு பேசல. ஒவ்வொரு ஊரும் எப்படி இருக்கு, இந்த ஊர்ல என்ன அரசு திட்டங்கள் வந்திருக்குது, இந்த ஊர்ல இந்த திருநெல்வேலி மாநகராட்சியில படித்த ஊர், அரசியல் தெரிந்த ஊர் இந்த ஊரு. நான் சின்ன பிள்ளைல சைக்கிள்ல வருவேன் அங்க கூட்டத்துக்கு.
மருதநகர்னா பெரியார் மாணவர்கள் அப்படி இப்படின்னு பெரிய அளவுல அரசியல் பேசிய ஊரு. புரிஞ்சுக்கோங்க, அரசியல் தான் அணுகுண்டை விட வலிமையானது. அரசியல் எவன்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட தான் அதிகாரம் குவியும். அரசியலை நீங்க கைப்பற்றலன்னா உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இல்ல அப்படின்னா நாய்க்கு சமமா தான் நம்மள மதிப்பான் அரசியல் கட்சிக்காரன். ஒரு அரசியல் கட்சிக்காரன் நம்மளை நோக்கி எடப்பாடியால பேச முடியுதுன்னா எங்க இருந்து வருது அவனுக்கு தைரியம்? இந்த சமூகத்தை உடைச்சிடலான்னு நினைக்கிறான். புரிஞ்சுக்கோங்க, திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும், இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையை பேசாத எந்த நாயும் இந்த ஊருக்குள்ள வந்து ஓட்டு கேட்க முடியாதுங்கிற நிலைமைய நீங்க உருவாக்குனா மட்டும்தான் அடுத்த நம்ம குழந்தைகள் வந்து தலை நிமிர்ந்து வாழ முடியும். புரிஞ்சுக்கோங்க, அக்காவுக்கு ஓட்ட போடுங்க. ஓட்டு போடுங்க.